சந்திப்பதிலே மகிழ்ச்சி. ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு ஒரு ஸ்டெடி கலந்த ஒரு செய்தியை அ நான் கொடுக்கிறேன். பாருங்க, யோவான் 1:1 உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. பாருங்க, இது ஒரு மிகப்பெரிய சத்தியம். அ என்ன அப்டின்னா, தேவனையும் வார்த்தையையும் பிரிக்க முடியாது. அப்படியே நீங்க அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்த வாசிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா, அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்ட்டு இருக்கும். அப்போ இப்ப நான் பேசுகிற வார்த்தை, இப்ப நான் பேசுறேன், உங்க காதுல கேட்குது. என்னையும் அந்த வார்த்தையும் பிரிக்க முடியாது. நான் வேற, அந்த வார்த்தை வேற கிடையாது. அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, நான் அது பொய்யா இருக்கும். இப்ப நான் ஒரு வார்த்தை இப்ப நான் பேசுறேன் இல்லையா? அந்த வார்த்தைய வச்சு நீங்க என்ன டிஃபெண்ட் பண்ணலாம். நீ அன்னைக்கு பேசுன, நீ அன்னைக்கு சொன்ன. அப்போ அந்த வார்த்தையையும், மனிதனையும், தேவனையும், வார்த்தையையும் பிரிக்கவே முடியாது. அந்த வார்த்தை மாம்சமானது. பாருங்க, வசனம் சொல்லுது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இப்போ எப்படி ஒரு கம்ப்யூட்டருக்கு சாஃப்ட்வேர் ஆப்பரேஷன் சிஸ்டம்னு ஒண்ணு இருக்கும். ஓஎஸ் அப்படின்னுவாங்க. மைக்ரோசாஃப்ட், விண்டோஸ் இந்த மாதிரியான அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம், ஆண்டவருடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னா, த்ரூ வாய்ஸ். அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. பாருங்க, அவர் வார்த்தையினாலே பூமியையும் உலகத்தையும் எல்லா சந்திரனையும் சூரியனையும் ஜலத்திலிருந்து பறவைகள் மீன்கள் திரளாய் ஜனிப்பிக்க கடவுதுன்னு சொன்னாரு. அது உருவாயிருச்சு. அப்போ ஆண்டவருடைய ஆப்பரேட்டிங் சிஸ்டமே என்ன அப்படின்னா, வார்த்தையினால் நம்மோடு கூட பேசுவது, வார்த்தையினால் கட்டளைகளை கொடுப்பது, வார்த்தைகளினால் எல்லா விஷயங்களையும் செய்வதுதான் அவருடைய ஒரு தலையாய வேலை. பாருங்க, அப்போ நம்ம நிறைய நேரத்துல யோசிக்கிறோம் இல்லையா? ஈரான்ல யுத்தம் நடக்குது, அமெரிக்கால யுத்தம் நடக்குது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் சொல்றாங்க, நான் நாளைக்கு யுத்தத்த நிறுத்துவேன்றாரு ட்ரம்ப். நாளைக்கு ஹர்முஸ் நீரிணைய நான் ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாரு ஈரான் அதிபர். இப்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாபிக் வந்துகிட்டே இருக்குல்ல. நம்ம யோசிப்போம், எல்லாம் பாரு இப்படி நடக்குது. ஆனா உண்மை என்ன நடக்குதுன்னா, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எந்த மனுஷனும் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அவருடைய வார்த்தையின் அசைவு தான் நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைங்க. அந்த வார்த்தை நம்ம கிட்ட இல்ல அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கை சரியா இருக்காது. அப்போ ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அந்த ஏதேன் தோட்டத்துல வரும் பொழுதே, ஆதாம் ஏவாள் கிட்ட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க தான் வருவாங்க. ஆண்டவரை பார்க்க வரமாட்டாங்க. அப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு தான் ஆதாமும் ஏவாளும் வந்தாங்க. அப்போ ஸ்டார்ட்டிங்ல இருந்தே அவர் எப்படி எப்படி மனிதர்களோடு தொடர்பு கொள்கிறார் என்றால், வார்த்தையோடு தொடர்பு கொள்ளுகிறார். அவரால மனுஷன் கூட பேசாம இருக்க முடியாது. ஆபிரகாம் கூட பேசுறாரு, ஈசாக்கு கூட பேசுறாரு, யாக்கோபு கூட பேசுறாரு. அப்படியே கன்டினியூவா பேசிக்கிட்டே இருக்கிறாருங்க. எல்லார் கூடயும் பேசுறாரு. ஆனா சில நேரங்கள்ல ஆண்டவர் மௌனம் ஆயிடுறாரு. அத குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, வேதத்துல பல பல காரியங்கள்ல ஆண்டவர் மௌனமா இருந்த நம்ம காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது ஆண்டவர் எந்த இடத்துல மௌனமா, எந்த காலகட்டத்துல மௌனமா இருந்தாருன்னா, ஒரு பெரிய கேப். எப்போனா கிட்டத்தட்ட 430 வருஷங்கள். எகிப்துல அடிமையாய் அந்த ஜனங்கள் போன பிறகு, இஸ்ரவேல் ஜனங்கள் போன பிறகு, யோசேப்பு குறித்து நாம படிப்போம். ஆதியாகமம் கடைசி அதிகாரத்துல யோசேப்பை குறித்து பார்ப்போம். ஜஸ்ட் அப்படி ஒரு பேஜ் இப்படி திருப்பணும் அப்படின்னா மோசே வந்துருவார். அந்த மோசேக்கும் யோசேப்புக்கும் நடுவில இருக்கிற வருட வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? கிட்டத்தட்ட 400 வருடங்கள். பாருங்க, ஆண்டவர் பேசாத அந்த 430 வருடங்கள் சும்மா ஒரு பேஜ்ல அப்படி நம்ம கடந்து போயிடுறோம். அவ்வளவுதாங்க நம்முடைய வாழ்க்கையும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பேசல அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படல அப்படின்னா,
நம்முடைய வாழ்க்கையும் அந்த ஒரு கடந்து போற எதுலயும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம பாருங்களேன், நீங்க இப்ப கூட வேதத்துல அந்த 430 வருஷம் மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அப்ப யார் பொறந்தா? அப்ப யார் இருந்தா? அ அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யார் தலைவரா இருந்தா? அத பத்தி டோன்ட் கேர். யாரும் அத பத்தி கவலைப்படல. ஏன் அப்டின்னா, ஆண்டவரே பேசல. ஆண்டவரே பேசாம இருக்கிறப்போ, அத குறித்து நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அதற்கு பிறகு ஆண்டவர் எங்க தெரியுமா பேசாம இருந்தாரு? நியாயாதிபதிகள் காலகட்டத்துல. நியாயாதிபதிகள் புஸ்தகத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்டின்னா, சாமுவேல பார்க்கிறோம். சாமுவேலுடைய காலத்துல ஏலிங்கிற ஒரு மனுஷன் இருந்தாரு. இந்த ஏலிங்கிற மனுஷனுடைய பசங்க ரொம்ப பொல்லாதவர்களா இருந்தாங்க. தேவனுடைய ஆலயத்திலேயே அக்கிரமம் செய்து கொண்டிருந்தாங்க. தேவனுடைய ஆலயத்துல பரிசுத்த ஸ்தலத்திலே பிரச்சனை பண்ணி, அக்கிரமம் பண்ணி கொண்டிருந்த அந்த ஏலியுடைய பசங்க இருந்த காலகட்டத்துல, ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. வசனம் சொல்லுது, அந்த காலத்திலே வசனம் அபூர்வமா இருந்தது. இல்ல போதகர்கள், இல்ல தீர்க்கதரிசி, இல்ல யாரும் இல்ல. யார் வாயிலயும் ஆண்டவரால என்ன பண்ண முடியல? பேச முடியல. அப்போ சாமுவேல் காலத்துல ஒரு மௌனம். இதற்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். 400 வருஷம் சைலன்ஸ் பீரியட்ன்னே சொல்லுவாங்க. சைலன்ஸ் இயர்ஸ். அது ஒரு இருண்ட காலம். அது ஒரு அமைதியான காலம். எங்க அப்டின்னா, பழைய ஏற்பாடுக்கும், புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு 2 பக்கம். நல்லா கவனிச்சிருப்பீங்க அப்டின்னா, உங்க உங்க பைபிள்ல பழைய ஏற்பாட்டுக்கும், புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவுல ஒரு 2 பக்கம் வெள்ளை காகிதங்கள் இருக்கும். அந்த வெள்ளை காகிதத்துடைய வேல்யூ எவ்வளோ தெரியுமா? 400 வருஷம். ஏன் அந்த 400 வருஷம் ரெக்கார்ட் பண்ணப்படல? ஏன் அந்த 400 வருஷத்த பத்தி யாரும் கவலைப்படல? அப்டின்னா, அந்த 400 வருஷம் ஆண்டவர் யார்கிட்டயும் பேசல. அப்போ இதுலருந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, ஆண்டவர் பேசாத வாழ்க்கையோ, ஆண்டவர் பேசாத நீங்க எத்தன வருஷம் இந்த உலகத்துல வாழ்ந்தாலும், 90 வயசு, 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும், ஆண்டவர் பேசாத ஒரு வாழ்க்கை, ஒரு வெள்ளை காகிதத்திற்கு ஒப்பா இருக்கும். அதுல ஒண்ணுமே இருக்காதுங்க. ஆனா ஆண்டவர் 3 1/2 வருஷம் பேசின வார்த்தைகள் 4 புத்தகத்துல ரெக்கார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 150, 200 பேஜ் கிட்ட ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆண்டவர் பேசாத வார்த்தைகள் வெறும் வெள்ளை காகிதம் தான். இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இடைப்படணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளது ஆவணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில பேசணும். நான் ஏற்கனவே சொன்ன ஆண்டவர் வார்த்தை மூலமா தான் ஆப்பரேட்டிங் சிஸ்டமே வார்த்தை தான். ஆண்டவருக்கு பேசுறது தான் பிடிக்கும். ஆபிரகாம் கிட்ட பேசினாரு. எல்லார்கிட்டயும் பேசுறாரு. மோசே கூட முகமுகமாய் பேசுறாரு. கனவுல பேசுறாரு. தானியேல் கூட பேசுறாரு. யோசேப்பு கூட பேசுறாரு. ஒவ்வொருத்தர்கிட்ட எலியா கூட பேசுறாரு. எலிசா கூட பேசுறாரு. அவருக்கு பேசுறது ரொம்ப பிடிக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கூட பேசுறாரா? அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி. பல செய்திகள்ல கேட்டிருப்பீங்க. பல பேர் மெசேஜ் குடுத்திருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். ஆண்டவர் இப்படி என்னோடு கூட இடைப்பட்டார். எப்படி பேசுறார்? நம்மகிட்ட யாரும் பேசல. நம்மகிட்ட ஆண்டவர் பேசலையே. இப்ப நம்மகிட்ட ஆண்டவர் பேசலன்னா, நம்மகிட்ட தான் ஏதோ தப்பு இருக்கு. நல்லா கவனிங்க. ஏன்னா ஆண்டவருக்கு பேசுவது தான் ஆப்பரேட்டிங். அவர் அதன் மூலமாய் தான் காரியத்தை நடத்த முடியும். அப்போ ஆண்டவர் உங்ககிட்ட பேசல அப்படின்னா, ஏதோ ஒரு தவறான காரியம், ஏதோ ஒரு தப்பு நம்ம மேல இருக்கு அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. ஸோ இன்னைக்கு அதை குறித்ததான காரியத்த தான் ஒரு 3 காரியம். என்னென்ன காரியத்தினால ஆண்டவர் பேச மாட்டாரு? என்ன காரியத்தினால ஆண்டவரு பேச மாட்டாரு? அத நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்ம கூட பேசுவார். அதுக்கு முன்னாடி எப்படிப்பா பேசுவாரு? வந்து யார் மூலியமா பேசுவாங்களா? பாருங்க ஆண்டவர் சில பேருக்கு முகமுகமாய் ஒரு வெளிச்சத்துல தரிசனமாய் இருக்கிறாரு. வேதத்தின்படி தான் நான் சொல்றேன். ஒரு மகிமையிலிருந்து ஒரு சத்தம் வந்திருக்குது. கனவின் மூலமாய் பேசுவார். தரிசனத்தின் மூலமாய் பேசுவார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுவார். போதகர்கள் மூலமாய் பேசுவார். நமக்கு தூக்கத்துல ஆண்டவருடைய சத்தம் கேட்கும். யாரோ நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குற மாரி இருக்கும்.
எத்தனை பேர் இந்த அனுபவத்த பெற்றிருக்கிறீங்க? நெறைய பேர் இந்த அனுபவத்த பெற்றிருப்பீங்க. ஆனா, இன்னும் அதிகமாய் ஆண்டவரிடம் பேசணும். இன்னும், 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 இன்னும். கிறிஸ்தவ வாழ்க்கை மட்டும் எதுலயுமே வந்து ஒரு ஒரு முற்று பெறவே கூடாதுங்க. இது போதும். இந்த அனுபவம் போதும். இந்த ஊழியம் போதும். இத்தன ஆத்துமா போதும். இந்த சர்ச்சு போதும். இத்தன சர்ச்சு போதும். இத்தன சீட்டு போதும். கிறிஸ்தவ வாழ்க்கையில மட்டும் என்னைக்குமே நம்ம போதும் அப்படிங்கிறது நம்ம இந்த பணத்தாசையில மட்டும் போதும்ன்னு சொன்னா போதுங்க. ஆனா ஊழியத்துல என்னைக்குமே போதும்ன்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாதுங்க. அப்போ ஆண்டவர் இன்னும் அதிகமா பேசணும் அப்படின்னு விரும்பணும். இன்னும் அதிகமா என் கூட உரையாடணும்னு விரும்பணும். நான் அதிகமா ஆண்டவர் கூட பேசணும்னு விரும்பணும். நம்ம ஆண்டவர் கூட பேசணும்னா ஒரு ஜெபம் என்கிற ஒரு ஒரு மோடு இருக்கு. நம்ம ஆண்டவர் கூட என்ன பண்றோம்? பேசுறோம். அதிலேயே பல நேரத்துல நம்ம நமக்கான ஆசீர்வாதங்களை கேட்டுக்கிட்டு, ஆசீர்வாதம் எனக்கு ஆசீர்வாதம் தாங்க, எனக்கு இது தாங்க, பைக்க தாங்க, காசு தாங்க, வீடு தாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு நம்ம நிறுத்திடுறோம் பல நேரங்கள்ல. ஆனா ஆண்டவர் பேசுறதுக்கு நம்ம டைமே குடுக்க மாட்டேங்கிறோம். இல்ல. பாருங்க, நம்ம ஜெபம் பண்றோம். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொன்னோனே எந்திச்சு போயிடுறோம். அப்ப ஆண்டவர் எப்ப பேசுவாரு? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா, ஆண்டவர் பேசுறதுக்கு டைம் குடுக்கணுங்க. அப்படியே அமைதியா தியானம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவருக்கு ரிப்ளைக்காக வெயிட் பண்ணுங்க. ஃபோன்ல ஒரே ஒரு ஆள் பேசிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. எதிர்க்க இருக்கிற ஆள் பேசலன்னா, அது தட் இஸ் நாட் அ கான்வர்சேஷன். அது கான்வர்சேஷன் கிடையாது. நீங்களும் பேசணும், அவரும் பேசணும். அப்பதான் அது கான்வர்சேஷன். இல்ல? அதுபோல நாம ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். திரும்பி ஆண்டவர் பேசுறாரா? கொஞ்சம் அமைதியா அப்படி உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. ஆண்டவரே என்கிட்ட பேசுங்கன்னு கேளுங்க. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க கூட பேசுறதுக்கு. சரி, 3 காரியங்களை குறித்து நான் பேசுகிறேன் இன்றைக்கு. எந்தெந்த காரியத்தினால ஆண்டவர் பேச மாட்டார்? முதலாவது, உங்களுக்கு அந்த விபச்சார ஸ்திரீ கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும். சோ, அதுல பார்த்தீங்க அப்டின்னா, அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு அப்டின்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அந்த விபச்சார ஸ்திரிய கையும் களவுமா புடிச்சுட்டு வந்துட்டாங்க. தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. ஃபுல் அ ரெட் ஹேண்டட் அப்டின்னுவாங்க இங்கிலீஷ்ல. காட் ரெட் ஹேண்டட். கையும் களவுமா புடிச்சுட்டு வந்துட்டாங்க. புடிச்சுட்டு வந்த பிறகு அவர் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரே. யோவான் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். ஆண்டவர மாட்டி விடுறதுக்கு பிளான். மோசே இப்படி சொல்லியிருக்காரு. நீங்க என்ன சொல்றீங்க? அடுத்த வருஷம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். பாருங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆண்டவர பார்த்து. நீ என்ன சொல்ற? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரோ அமைதியா தரையிலே குனிந்து விரலினால் எழுதினார். அவர் பேசவில்லை. பாருங்க, ஏன் ஆண்டவர் பேசல இந்த இடத்துல அப்படின்னா, நம்ம பல நேரங்கள்ல நாம செய்ற தப்பு. அவர் மேல் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறோம். அவரை சோதிக்கிறோம். என்ன குற்றம் சுமத்துறோம்? ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்த பண்ணீங்க? ஏன் எனக்கு இந்த வாழ்க்கையில இந்த பிரச்சனை? ஏன் பக்கத்து வீட்டுக்காரன் நல்லா தானே இருக்கான்? ஏன் ஆண்டவர கும்பிடாதவன் எல்லாம் சந்தோஷத்தோட தானே இருக்கான்? அவனுக்கு நல்ல வேலை இருக்குது. எனக்கு ஏன் இல்ல? பாருங்க, இப்படி நம்ம வாய திறந்தாலே நாம பல நேரங்கள்ல குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். கன்டினியூஸா குறை சொல்லிக் கொண்டிருந்தா, வீட்டிலேயே யாரும் பேச மாட்டாங்க. கொறன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா, வீட்லயே பேசுறதுக்கு பிடிக்காது. பாருங்க, அப்ப ஆண்டவர்கிட்ட எனக்கு ஏன் இது பண்ணல? எனக்கு ஏன் அது பண்ணல? ஆண்டவரே சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க எத்தன தடவ சொல்லுங்கன்னு சொன்னாலும், ஆண்டவர் பேச மாட்டார். ஏன்னா நெறைய நேரங்கள்ல நம்ம ஆண்டவர குறை சொல்லிக்கொண்டு, குற்றத்த கண்டுபிடிச்சு கொண்டு, ஏதோ நம்ம என்னமோ எல்லாம் கரெக்ட்டா தெரிஞ்ச மாதிரியும், நம்ம வாழ்க்கையில எல்லாம் 100% நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்ட மாதிரியும், ஆண்டவர் தான் நம்ம வாழ்க்கையில வந்து தவறு செய்ற மாதிரியும்,
எனக்கு ஏன் ஆண்டவரே உடம்பு வலிக்குது? ஏன் ஆண்டவரே எனக்கு வயிறு வலிக்குதுன்னா, நம்ம சாப்பிட்டதுனால வலிக்குது. நம்மளுடைய பிரச்சனையினால வலிக்குது. எல்லாத்துக்கும் ஆண்டவர் மேல குறை சொல்லிக்கிட்டு இருப்போம். முதலாவது ஆண்டவர் நம்மோடு கூட பேசலன்னா, அந்த ஆட்டிட்யூட் ஆண்டவர் மேல பழி போடுற ஆட்டிட்யூட் எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் அவருடைய சித்தங்க. அவரால தான் இப்படி இருக்கிறோம், அப்படி இருக்கிறோம். அவர் மேல பழி போடாதீங்க. அவர குற்றம் சுமத்தாதீங்க. அவர குற்றம் சுமத்தணும்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, ஆண்டவர் நம்மகிட்ட பேச மாட்டார். அடுத்த பாயிண்ட் 2வது தாவீது. தாவீது குறித்து உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். தாவீது சொல்றாரு, "நீர் ஏற்படுத்தின ராஜா. நான் யார் அப்படின்னா, நீங்க ஏற்படுத்தின ராஜா." அவ்வளோ நல்லா இருந்த மனுஷன். திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரியல. இஸ்ரவேல் ஜனங்கள தொகையிடுவதற்கு சாத்தான் அவனுக்குள்ள பூந்து ஏவினான். இஸ்ரவேல் ஜனங்கள தொகையிடக்கூடாது நியாயப்பிரமாணத்தின்படி. இவன இஸ்ரவேல் ஜனங்கள் தொகையிடுவதற்கு என்ன பண்ணிட்டான்? ஏவி விட்டுட்டான் சாத்தான். அதையும் தலைவர் செஞ்சுட்டாரு. செஞ்ச பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, காத் என்கிற ஒரு தீர்க்கதரிசி தாவீத நோக்கி வராரு. தாவீத நோக்கி வந்துட்டு, "தாவீது, நீ தப்பு பண்ணிட்ட. பெரிய தப்பு பண்ணிட்ட. இந்த தப்புக்கு ஆண்டவர் 3 தண்டனை தரார். ஒண்ணு கொள்ளை நோய் அனுப்புறாரு. இன்னொன்னு பஞ்சத்த அனுப்புறாரு. இன்னொரு 3வது ஒரு தண்டனை அனுப்புறாரு. 3 தண்டனை ஆப்ஷன்ஸ். தாவீதுக்கு முன்னாடி 3 ஆப்ஷன் இருக்குது. இதுல எத எடுக்கிற?" தாவீது யோசிக்கிறாரு. நான் யாருடைய கையிலயும் மனுஷன் கையில விழ வேணாம். ஆண்டவருடைய கையில நான் விழுவுறேன். ஆனா தாவீதுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும் இந்த இடத்துல. இந்த 3 தண்டனைய விட பெரிய தண்டனை என்ன தெரியுமா? இவ்வளவு நாள் ஆண்டவர் தாவீதோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். ஆனா இன்னைக்கு வேற ஒருத்தன் வந்து ஆண்டவர் சொன்னாருன்னு தாவீது கிட்ட சொல்றான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு? இருக்கறதுலயே பெரிய தண்டனை என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மோடு கூட பேசாமல் இருப்பது. இவ்வளவு நாள் தாவீது கூட ஆண்டவர் டைரக்ட்டா பேசியிருந்தாருங்க. நான் முசுக்கட்ட செடிகிட்ட நிப்பேன். நான் எழுந்திருச்சு போறப்போ உனக்கு அந்த இரைச்சல் கேட்கும். அப்போ நீ கிளம்பி வா. நேரா பேசினார் ஆண்டவர். தாவீது கேட்பான், நான் இந்த தண்டை பின்தொடரலாமா? வேண்டாமா? நான் இதை பிடித்துக் கொள்வேனா? மாட்டேனா? அப்படின்னு ஆண்டவர்ட்ட கேட்டோனே, நீ போ. நீ பிடித்துக் கொள்வாய். நேரா ஆன்சர் பண்ணாருங்க ஆண்டவர். அப்போ இப்படி நேருக்கு நேரா பேசிக் கொண்டிருந்த தாவீதுக்கு இன்னைக்கு ஒரு அடி என்ன தெரியுமா? காத் வந்து சொல்றான், இதெல்லாம் உனக்கு தண்டனை. தாவீதுக்கு தெரியும் இந்த 3 தண்டனைய விட பெரிய தண்டனை ஆண்டவர் என் கூட பேசாம இருக்கிறது. இத நான் சரி பண்ணியே ஆகணும். பாருங்க இது ஏன் தெரியுமா நடந்துச்சு? கர்த்தருடைய கட்டளையை மீறி நடந்தால் ஆண்டவர் பேச மாட்டார். முதலாவது சொன்னேன். குறை சொல்லிக் கொண்டிருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் பேச மாட்டார். கர்த்தருடைய கட்டளையை மீறி நடந்தோம் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணாரு? பேச மாட்டாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 3வது காரியம். சிலுவை மரண தண்டனையில உங்களுக்கு நல்லா தெரியும். வசனம் சொல்லுது, அவர் நெருக்கப்பட்டும், ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். என்ன ஒரு சூழ்நிலை? ஆண்டவர் சிலுவையில இருக்கிறாரு. சிலுவை மரணத்திற்குள்ளாய் போய்க் கொண்டிருக்கிறார். இந்த சிலுவை மரணத்திற்குள்ளாய் போய்க் கொண்டிருக்கும் பொழுது, சுத்தி நிக்கிறவன்லாம் ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு காரியத்த குறித்து பேசுறான். சாதாரண போர்ச் சேவகன்லருந்து, ஆசாரியன் வரைக்கும், ராஜா வரைக்கும், பிலாத்து வரைக்கும், ஏரோது வரைக்கும் அவன் அவன் கேள்வி கேட்கிறான். ஆண்டவர் வாயை திறக்காமல் மௌனமாயிருந்தார். ஏன் ஆண்டவர் வாய திறக்கல? ஒவ்வொருத்தங்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம்ல. நான் தப்பு பண்ணலப்பா. இது தேவையில்லாத இவங்க எனக்கு பழி வாங்குறாங்க. நான் தப்பு பண்ணல. நான் செய்யல இந்த காரியத்த செய்யல. நான் இந்த கொல்றதுக்கு நான் பாதகன் இல்ல. இவங்க என்ன கூட்டிட்டு போறாங்க. சொல்லியிருக்கலாம்ல. ஆனா ஆண்டவர் வாய திறக்காத ஒரு ஆட்டுக்குட்டி மாரி அமைதியா போனாரு. ஏன் தெரியுமா?
3வது காரணத்த நான் சொல்லுகிறேன். அவருடைய சித்தத்திற்கு நாம ஏற்றபடி நடக்கலன்னா, அவருடைய சித்தத்திற்கு நாம செவி கொடுக்காம போனோம்னா, அவர் ஒரு சித்தத்திற்காக போய்க் கொண்டிருக்கிறாருங்க. அவர்களுடைய சித்தத்தை மீறி நாம ஏதாவது நடுவுல ஒரு காரியத்த நடத்தணும் அப்படின்னா, ஆண்டவர் நம்மோடு கூட பேச மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருடைய சித்தம் நான் இது இப்போ இன்னைக்கு நேத்து வந்த சித்தம் அல்ல. ஆதி முதல் இருந்த ஒரு சித்தம். வசனம் சொல்லுது, உலக தோற்றத்திற்கு முன் பலியான ஆட்டுக்குட்டி. அப்போ இந்த பலியாக வேண்டியது என்னுடைய சித்தம்பா. நடுவுல நடுவுல குறுக்க குறுக்க வந்து நீ பேசிட்டு இருக்காத. பல பேரு திருமணத்துல சரி, இல்ல பல நேரங்கள்ல, "ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்னன்னு ஆண்டவரே நீங்க சொல்லுங்க" அப்படின்றாங்க. ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்துல ஒரு சித்தத்த சொன்னா, அத மீறி, "இல்லப்பா எனக்கு அது புடிக்கல. எனக்கு இவங்க தான் வேணும். இல்ல எனக்கு அந்த வீடு வேணாம், இந்த வீடு வேணும், இந்த சர்ச் வேணாம், அந்த சர்ச் வேணும்னு" தன்னுடைய சித்தத்த இம்ப்ளிமெண்ட் பண்றோம் நெறைய நேரங்கள்ல. ஆண்டவருடைய சித்தத்த விட்டுடுறோம். ஆண்டவர் என்ன யோசிக்கிறாரு? அவரோட பிளான் படி போனா நம்முடைய லைஃப் எங்கேயோ இருக்கும். அவருடைய சித்தத்த விட்டுட்டு வேற சித்தத்துக்குள்ள போன பிறகு, "ஆண்டவரே நீங்க ஏன் என் கூட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஆண்டவரே ஏன் பேச மாட்டேங்கிறீங்க?" நீங்க எவ்வளோ பேசினாலும் ஆண்டவர் திருப்பி பேச மாட்டாரு. ஏன்னா நீ வேற சித்தத்துக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? போய்க்கிட்டு இருக்க. ஆண்டவருடைய சித்தத்த மீறி. அப்போ 3 காரியங்கள் இன்றைக்கு உங்களை ஆண்டவர் உங்களோடு கூட பேச விடாமல் தடுக்கிறது. மறுபடியும் ஃபர்ஸ்ட்லருந்து அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். அவர் மேல நீங்க குற்றம் சுமத்துனீங்கன்னா, ஆண்டவர் பேச மாட்டார். 2வது, கர்த்தருடைய கட்டளையை மீறி நடக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மோடு கூட பேச மாட்டார். 3வது, அவர் சித்தத்திற்கு எதிராக நடக்கும் பொழுது. அப்ப இந்த 3 காரியத்தையும் நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா, ஆண்டவரே உம்முடைய கட்டளையை நான் மீற மாட்டேன். இந்த வேத வசனத்துல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் என்ன பண்ணுவேன்? கடைபிடிப்பேன். அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்க மேல குறை சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. என் மேல தப்பு இருக்கு. நான் அத சரி பண்ணிக்க பார்க்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்தையும் நான் சரி பண்ண பார்க்கிறேன். உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்றேன். உம்முடைய சித்தத்திற்கு விரோதமான எந்த காரியமும் என்ன பண்ண மாட்டேன். செய்ய மாட்டேன். அப்படின்னு சொல்லி நமக்கான காரியங்கள நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களோடு கூட பேச ஆரம்பிப்பார். ஆண்டவர் உங்களோடு கூட பேச ஆரம்பித்தால், வாழ்க்கையில இருக்கிற உங்களுடைய அனுபவமே வித்தியாசமான ஒரு அனுபவமாய் மாறும். ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் இரவு தூங்கும் பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை பேசுவதை நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய மொத்த வாழ்க்கையும் மாறும். உலக மனுஷன் உங்க கூட 1000 வார்த்தை பேசினாலும், அந்த வார்த்தையில பெருசா அஃபெக்ட் இருக்காது. ஆனா, ஆண்டவர் பேசுகிற ஒரு வார்த்தையோ, இல்ல ஒரு 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 சென்டென்ஸோ உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். பல பேர் ரட்சிக்கப்பட்டது ஒரு வார்த்தையினால. பாருங்க அந்த வார்த்தையுடைய வல்லமைய நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்னான், "நான் ஒரு வார்த்தை சொன்னாலே அவன் போறான். என் வேலைக்காரன் என்ன பண்றான்? வர்றான், போறான். நான் செய்யின்னா செய்றான்." அப்போ உங்க வார்த்தைக்கு எவ்வளோ மரியாதை இருக்கணும். நீங்க எதுக்கு ஆண்டவரே என் வீட்டுக்கு வரீங்க? நீங்க இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க. சொஸ்தமா. அப்போ அவருடைய வார்த்தைக்கான வல்லமைய புரிஞ்சுக்கோங்க. அந்த வார்த்தை உங்க கூட பேச ஆரம்பிச்சதுன்னா, நீங்க எவ்வளோ வல்லமையுள்ளவர்களா ஆவீங்கன்றதையும் நீங்க என்ன பண்ணுங்க, புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர நோக்கி கேளுங்க, "ஏசப்பா என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. கனவின் மூலமாய் பேசுங்க. எனக்கு தனியா உங்க சத்தத்த கேட்கணும் ஆண்டவரே. தூக்கத்துல இருக்கும்போது உங்களுடைய சத்தம் எனக்கு கேட்கணும்ப்பா." கேளுங்க. நேருக்கு நேரா கேட்கிற அனுபவம், பார்க்கிற அனுபவத்த பெறுங்க. ஆண்டவருக்குள்ள இன்னும் அதிகமா வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.